அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து காலையில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 24,150 வரைக்கும் போயிட்டு அப்புறமா வந்து 24,000 நோக்கி வருவான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி அப்கமிங் ரீடெஸ்டிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். டைமிங் கூட பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மேலே 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான்ட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹையை வந்து ஃபெப்டூலாக போட்டுட்டு 24,000 வந்து ஃபெப்டூலோட பாட்டமாக வந்து கன்சிடர் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,041 இந்த ஜோனில் வந்து முடிகிற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த விட ஃபெப்டூலுக்கு வந்து மேலே வந்து ஒரு மூவ் வந்து கொடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி மூவ் கொடுக்கும்போது ஸோ என்னோட இது வந்து ப்ரிடிஷன் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிறத வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாலோ ஆயிருக்கான் பாருங்க. நான் வந்து நம்மளுடைய இன்னையோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 115 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கான். ஸோ மார்க்கெட் என்னதான் வந்து மேலே போனாலும் அவன் கீழே நோக்கி தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. ஸோ 24,000 நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு. அவன் வந்து லோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,050 வரைக்கும் லோ வந்திருக்கான். ஸோ நம்மளுடைய சார்ட்டில் வந்து பார்த்தா கூட வந்து தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ லோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 24,050 பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸோ அது லோ வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த லோ வந்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எவ்வளோ வந்துருக்கான் பார்த்தீங்கன்னா 24,050 எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கான். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவில் வந்து நேற்று போட்ட வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து முடிய போகிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் ப்ராக்ரஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லெவலுக்கு தான் ஆல்மோஸ்ட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டேவோட லோவும் இன்னையோட ஹையை வந்து நான் வந்து ஃபிஃப்டில் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல 75 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24,054 இந்த இடத்துல வந்து முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ அதெல்லாம் என்னோட டெலிகிராம் குரூப்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தாவே தெரியும். டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணேன் இது வந்து இந்த இடத்துல வந்து முடியும்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல முடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 24,000 24,072. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16-17 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைவா அதாவது மார்க்கெட் வந்து மேலே வந்து முடிச்சிருக்கான். பட் இது ஒன்றும் பிரச்சனை எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து முடிய போகிறோம் அப்படின்ட்டு நியர்பையில் வந்து மார்க்கெட் வந்து முடிகிற இடத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இன்னும் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் வந்து நம்மளோட லெவல்ஸை டச் ஆகிறதா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிகிற இடத்தையும் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 பை 1 வந்து எல்லாத்தையும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண லெவல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 115 பாயிண்ட் இறங்கியிருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி 50 நான் சொன்ன லெவல் கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸை தான் நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் வந்து ஸோ கோபிராஜ்ன்ற என்னுடைய வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவர். ஸோ அவர் வந்து கால் பண்ணும்போது அவர்கிட்ட நேற்றே வந்து நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 57,450 வந்து லெவல் வந்து டார்கெட் வந்து டச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 57,450 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டச் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகரு. பட் உண்மையான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த விஷயம் எல்லாமே தெரியும். மார்க்கெட் வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து அவன் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணிட்டு தான். ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்டூல வச்சு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து லோவையும் என்னோட ஹையும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் அந்த ரீடெஸ்ட் வந்து நடக்குதுலாம் பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஃபேமிஸ் கேண்டில் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 50% வந்து டச் பண்ணிட்டு ஸோ அகைன் வந்து மார்க்கெட்டு திரும்பி மேலே போயிட்டு திரும்பி வந்து பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த அந்த 75 அந்த லெவலை வந்து டார்கெட் வந்து டச் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் சொல்ல வந்தேன். ஸோ நான் இன்னைக்கு அவளை ஃபஸ்ட்டு ஃபேமிஸ் கேண்டில் வந்து நான் வந்து டாப்பாக வச்சு உங்களுக்கு காலையிலே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து அவன் அந்த அந்த அப்டேட்டையும் வந்து பாருங்கள் சேஞ்ச் பண்ணுறான் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஹையை வந்து கொடுங்க. நான் நினச்சது இதுதான் ஹையன்னு நினச்சேன் இன்னைக்கு. பட் அதையும் மீறி மார்க்கெட் மேலே மூவ் பண்ணி ஒரு ஒரு ஹையை கொடுத்துருக்கான். ஈவனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்த அந்த லெவலை விட மார்க்கெட் வந்து மேலே ஒரு கேண்டில் தான் போயிருக்கான். அதுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட வந்து அதுக்கு மேலேயும் போகவே இல்லை பாருங்க. அந்த கேண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரி பண்ணிட்டு திரும்பி மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன லெவல்ல இருந்து ஃபாலோ ஆனதை கூட பார்த்தா கூட நம்ம எக்ஸாக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி தான், டெலிகிராமில் சொன்ன மாதிரி தான் 115 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிடாதுங்க. ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். நான் கொடுக்குற இன்புட்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு போனீங்கன்னா கூட இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பை பேக் டெஸ்ட்டு பழைய டேட்டாவெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்படி எடுத்து பார்க்க தான் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இது பாருங்க 24,54. ஸோ நான் காலையில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா 41. பட் இருந்தாலும் வந்து பாருங்கள் மார்க்கெட் கீழே நோக்கி தான் வருவான்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா 24,000 நோக்கி தான் வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000க்கு நம்ம சொல்லியிருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 24,050 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவலுக்கும் மார்க்கெட் வந்து அந்த லோவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி அதான் சொல்ல வரல, நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நம்மளோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் வந்து கரெக்டாக வந்து டச் ஆகாது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பொட்டன்ஷியலை மட்டும் அதாவது ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிட்டு வெளியே வரணும். இதுதான் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எல்லா நாளும் நீங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதேனாலும் நம்ம ஒரு லெவல் கொடுத்துருக்கோம்னா அந்த லெவலை வந்து தொடர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ட்டு இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 75 கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப்பிங் கேண்டில் தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லெவலை தொடர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி இப்போ இன்னைக்கு நடக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல கிடைச்ச ப்ராஃபிட்டும் இங்கே வந்து ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா டைம் வந்து டிகே ஆகுது. ஸோ டைம் டிகே ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த பொட்டன்ஷியலை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வெளியே வருது தான் புத்திசாலித்தனம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வர போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு டச் ஆயிருந்ததுன்னா ஓகே, டச் ஆகாமல் இப்போ பாருங்கள் ஒரு 50 பாயிண்ட் கேப் வச்சுட்டு மார்க்கெட் மேலே தான் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இது ஒரு பிஸ்னஸாக பாருங்கள், கேம்லிங்காக பார்க்காம நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அந்த ஒரு பொட்டன்ஷியலை மட்டும் எதிர்பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை வந்து வெளியிலேருந்து ரசிக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ இன்றைக்கி நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணான் அப்படின்ற வந்து அதுக்கான காரணம் இந்த வாட்ச் லிஸ்ட் நீங்கள் பார்த்தாவே தெரியும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரோலோட டைவர்ஜன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் டைம்லலாம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லேயும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த டெலிகிராமில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லெவல்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா யாருக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் அந்த கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்ற விஷயம் வந்து தெரியாமலே வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.